ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸில் ஜர்தோசி ஸ்டிச்லாம் சொல்லித்தர போகிறேன். ஜர்தோசியில் நிறைய டிசைன்லாம் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஜர்தோசி, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட். நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸ் என்ன கலரோ அதுக்கேற்றப்பல நீங்கள் த்ரெட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீடில் வந்து ஜர்தோசி வந்து இந்த நீடிலுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி இருக்கிற நீடில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்குங்க. நீங்கள் வந்து ஆரி நீடிலும் வந்து யூஸ் பண்ணி ஜர்தோசி போடலாம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, ஜர்தோசி வந்து துளிப் நீடிலெல்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அயன் நீடிலெலாம் எங்களுக்கு வரல, ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களுக்காக நீங்கள் வந்து நார்மல் நீடில் வந்து சொல்லி கொடுங்க. இப்போது இந்த நார்மல் நீடில் எப்படி போடலாம் தான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை வந்து தேவையான அளவு வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்குங்க. இந்த அளவு வந்து எப்படி கட் பண்ணோம், இந்த மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணோன்னு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் அதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லைன் போட்டுக்குங்க. இந்த ஜர்தோசி வந்து பார்டர் டிசைன்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ பாருங்கள், இந்த நீடில் வந்து கீழேருந்து மேலே எடுங்க. எடுத்துட்டு நீங்கள் ஆரி நீடிலில் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நார்மல் நீடில் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ நீடிலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஜர்தோசியை நீங்கள் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போது ஜர்தோசி எந்த இடத்துல ஃபினிஷிங் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன் போட்டிருக்கு சென்டரில் மிடில் வந்து மறுபடியும் ஊசியை வந்து கீழேருந்து குத்தி மேலே எடுங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆரி நீடிலில் ஜர்தோசி யூஸ் பண்ணும் போதும் நார்மல் நீடிலில் ஜர்தோசி யூஸ் பண்ணும் போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் வந்து த்ரெட்டை வந்து நம்ம பேக்கில் போயிட்டு திரும்ப ஃப்ரண்ட்டில் வரும்போது ஜர்தோசி கோப்போம். இதில் வந்து அப்படி கிடையாது. ஒரு ஜர்தோசி மட்டுமே ஆட் பண்ணி டேரெக்டாகவே இது போட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாதியிலேருந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இது வந்து ஃபினிஷிங் அவர் பாருங்கள், அந்த இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல முடியுதோ அங்கே வந்து நீங்கள் த்ரெட்டை வச்சு இதை ஸ்டிச் பண்ணிக்குங்க. பாருங்க, இது வந்து ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்னு சொல்லுவோம். நீங்கள் லீஃப் எல்லாம் வரையும் போது அதில் தண்டு போடுவீங்க இல்லையா, அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், பாதியிலேருந்து தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். அடுத்தடுத்துலாம் பாருங்கள், நீங்கள் ஜர்தோசி ஈவனாக கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வரும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வராது. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணியிருக்கேன். இது அளவு வந்து எப்படி எடுக்கணும்னு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது ஒரு மிடில் பார்ட் பாருங்கள், லைன் மேலே தான் நீங்கள் வந்து போடணும். ஆஃப்லேருந்து தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சிங் வந்து எடுக்கணும். என்னோடய சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேருக்கு என்னோடய சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோலாம் வந்து ஈஸியாக புரியும். உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆரி வந்து கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை 1 by 1 நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கவும் முடியும், கற்றுக்கவும் முடியும். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து 1 hour வந்து ஆரிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆரி வந்து கற்றுக்கலாம். பாருங்கள், நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு வந்து கடைசியில் வந்து இது ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஆஃப்லேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஃபஸ்ட்டு லைன் போட்டோம்ல அதோசியில் ஒரு 3/4 அங்கேருந்து நீங்கள் எடுத்து போடும் போது உங்களுக்கு வந்து இன்னும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும், கிட்ட இருக்கும். நான் இது வந்து ஜதோஸில் பாதி எடுத்து போடும்போது எனக்கு இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு. நீங்கள் வந்து போடும்போது இந்த ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் 3/4 பகுதி வந்து ஜதோசி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும்போது அது இன்னும் நெருக்கமாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது வந்து நாட் போட்டு முடிச்சிருங்க. இப்போ வந்து இந்த ஜதோசி வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டு நீங்கள் அந்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைட்டாக மார்க் பாருங்கள் லைன் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் 1 சென்டிமீட்டர் வேணும்னா 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், 2 சென்டிமீட்டர் வேணால் 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஜதோசி வந்து 1 சென்டிமீட்டர் வேணால் நீங்கள் வந்து ஜதோசியை வந்து இந்த லைன் மேலே நீங்கள் வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு சிசரால் நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். 0லேருந்து 1 சென்டிமீட்டர்னால் உங்களுக்கு இந்த சைஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கூட வந்து 2-3 ஜதோசி வந்து சேர்த்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும் போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது சின்ன டிப்ஸ், நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்ம வந்து சிங்கிளாக கட் பண்ண நீங்கள் வந்து ஜதோசியை தனித்தனியாக எடுத்து கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அளவு தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைமும் வந்து எடுக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஜதோசி வந்து இதை போல் சிங்கிளாக இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு 3 இல்லை 4 கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை போல் மெஷர்மெண்ட் வந்து வரைஞ்சிக்குங்க. 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ 1 சென்டிமீட்டர் வேணும்னா நீங்கள் அந்த 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ 0லேருந்து 1 ஸோ நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சைஸும் வந்து ஈவனாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் 2 ஃபோல்டிங்காகவும் நீங்கள் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இது வந்து 2 ஃபோல்டிங்காக நான் கட் பண்ணும் போது அது இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். இது ஜஸ்ட்டு இது ஐடியா மட்டும்தான். நீங்கள் இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ஈவனாக வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜதோசி ஸ்டெம் ஸ்டிச்சை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.